நாளைக்கும் ஒரு முக்கியமான பயணம் ஒன்று இருக்கு. அதுக்கு சில நேரம் 29 லட்சமாகவும் மாறும். இன்றைக்கு இது நல்ல வந்து அன்றைக்கு வரைக்கும் இதுக்கு பாதை இல்லை இல்லை என்ன சொல்றது? ஓ நான் தட்டு சொன்னோ கவலை மாறாது தம்பி. வந்து அந்த வீட்டுக்கு தான் போக போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். அப்போ இன்றைய நாள் வந்து நாங்கள் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு லீவு நாள்ன்றபடியாக என்னோட சேர்த்து என்னுடைய நண்பரும் வந்திருக்கிறார். அப்போ நாங்கள் வளமையாக லீவுன்னு சொன்னால் வெளியில் போகிறத விட கூட வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துருக்கிறோம். ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்குறது வந்து 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வந்து உடுவில் பகுதியில் வந்து இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். போயிட்டு அந்த வீட்டில் வந்து கூரை வேலையெல்லாம் முடிஞ்சால் அப்போ நில வேலையில் வந்து போய்கொண்டிருக்கோன்னு சொன்னவே. அப்போ நாங்கள் ஒரு நேராக போயிட்டு நான் பார்க்க போயில தானே. யாழ்ப்பாணத்தில் வந்து தொடர்ந்து 4 நாளாக மழை, என்ன 4-5 நாளாக வந்து சரியான மழை வந்து பெய்யுது. இன்றைக்கு தான் வந்து நல்லா வெயில் அரிச்சு போய் ஃப்ரீயாக கிடக்கு. அப்போ எங்கட வீட்டையும் வந்து ஒரு சில வேலைகள் வந்து நடைபெறதால வந்து இன்றைக்கு அந்த வேலையை நான் பார்த்துட்டு நான் இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறேன். இவர் நாட்களில் வந்து எங்கட வீட்டையும் போகிற ஒரு சில வேலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் என்ன வீடியோக்கள் வந்து இல்லாட்டி. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து போக போகிறோம். அந்த வீட்டு திட்டம் நடக்கிற வீட்டுக்கு தான் போயிட்டு அந்த வீடுகள் வந்து என்ன மாதிரி அரவாசி வேலை வந்து முடிச்சிருக்கீங்கம்மான்றலாம் சொன்னவே ஒரு அப்போ நிலப்பாடு இல்லாமல் பார்த்துட்டு வர போகிறோம் திரும்பி வீட்டுக்கு. இன்றைய வீடியோ வந்து நார்மலாக அதாகத்தான் இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கோ, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. சரி வாங்க போகலாம். அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் நிறைய நாளாக வந்து அந்த வீட்டையும் போகவில்லை. அதே மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நிறைய நாள் போகாமல் விடுறதும் சரியில்லை. அடிக்கடி போயிட்டு பார்க்கணும். நாளண்டைக்கும் வந்து ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்ன நாளைக்கா நாளைக்கும் ஒரு முக்கியமான பயணம் ஒன்று இருக்குது. அதுக்கும் எங்கள் நண்பர் வந்து வேறு. அப்போ அந்த பயணத்தையும் வந்து உங்களோட கட்டாயம் வந்து பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பழையதான் நிலை, என்ன மிகவும் இல்லை நீ இது ஒன்றும் சரி வரா என்ன நீ அந்த காலத்து கதவு போல இல்லை வைரம் தான் ஒரு இது நல்ல கதவு இருக்கு. நிலையெல்லாம் அடிச்சு நிலையடிச்சு நிலமும் முழுத்தாச்சு. நிலையெல்லாம் அடிச்சு நிலமும் முழுத்தாச்சு. இப்படிதான் கிடக்கு. லைட்டு போட பிளாஸ் லைட் தேவையோ இந்த நிலையை செஞ்சு வச்சிருக்காங்க. இது நிலை உண்டு. 3வது ரூமுக்கும் எடுத்து வச்சிருக்கணும் போல. இப்போதான் பூச்சிருக்கு போல. பாருங்க உறவுகளே, வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களால் வந்து கட்டி கொடுக்கப்படுகிற வீடு. இந்த பக்கம் இது நான் நினைக்கிறேன். நாங்கள் தங்கட முதல் இருந்த நிலையே போட்டிருக்கணும். என்ன முதல் இருந்த நிலையே போட்டிருக்கணும் போல. இல்லை அந்த வீட்டுக்கு போட பழைய நிலையை எடுத்து போட்டிருக்கணும். கேப்பம் இதுக்கு எல்லாம் மெயின் பாதை வந்துட்டு அன்றைக்கு வரைக்கும் இதுக்கு பாதை இல்லை இல்லை வேணும். 3வது ரூமுக்கு அளவு எடுத்து விட்டுருக்கணும். அப்புறம் தாங்கள் கட்டுவோம் உண்டு அப்படின்னா முதலுக்கு அடைச்சில்ல கிடந்த என்ன அப்படின்னா உடைச்சுன்னா அணியா அந்த அவ்வளோ கல்லும். எத்தனை கல் வரும் இதுக்கு? ஒரு 20 கல். 20 கல்லும் மணியா தானே ப்ரோ. எப்போ மட்டும் முடியுமான்னு தெரியாது. என்ன வேறு வேலைக்கு முடிச்ச அக்கா வணக்கம். எத்தனை கல் கிட்ட போட்டு
கல்லும் வந்து அந்த கூலி மணியா இருந்தா உங்களுக்கு எனக்கு காசு இல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் அது நீங்கள் அன்றைக்கு கட்டைக்கு இடம் விட்டுருக்கலாம் அதுக்கு கதை அங்கேயே தம்பி கொரோடோல் மாதிரியே வருது இது அப்படி வரையில தானே இப்ப நான் குழம்பி விட்டு நான் கண்டுதான் உடைச்சு இந்த பூசினாலும் மேந்து முறைக்கானியா இருந்தானே எவ்வளவு கண்டுட்டு தான் நிலைய வச்சு இதண்டுறாக்கு பூசினாலும் அணியா இருந்தானே அணியா இருந்தா உடைச்சு கல்லு சீமேந்து சும்மாவே அன்றைக்கு வரைக்கும் இது மூடி கிடந்தது போட போறோம்னு சொல்லி நாங்க எல்லோ முதலே வேண்டாத அப்படி என்ன கிளீன் செய்யறாங்க நான் அன்றைக்கு வரைக்கும் அடைச்சு கிடந்தேன் நான் பார்த்தேன் இது என்னடா இது 3வது அறைக்காகத்தான் அன்றைய ஒரு நாள் கூலியும் சீமேந்தும் மண்ணும் அணியா கல்லும் எனக்கு இதுல ஒரு லாபம் இல்லை உங்களுக்கு தான் சொல்றேன் அந்த காசு உங்களுக்கு மிச்சம் தானே அக்கா அதுதான் அதை யோசிச்சுக்கணும் கொஞ்சமும் அடைஞ்சால போட போறோம்னு சொல்லுறோம் பிள்ளைக்கே சொன்னேன் நாங்க 3வது ரூம் ஒரு கிராம் முதல் பிளான் கூட என்ன சாமான் மிஞ்சிருக்கா பையனி என்னொன்று நீ வந்தா தான் தெரியுமா அவருக்கு இந்த கருங்கல் தேவைப்படாது கல்லு தேவை இந்த கருங்கல் தேவைப்படாது மணல் தான் கட்டாயம் தேவை மணல் லோமாக்கும் இழுக்கிறதுக்கு வேணுமே அது பூச்சி மண் பூசுறதுக்கு வேற மண் இந்த மணமே தேவைப்படாது கல்லு மிச்சம் இருக்கும் இந்த கல்லும் தேவைப்படாது மரம் எல்லாம் என்ன பழைய தேவையில்லை மரங்கள் தான் வேற எதுவும் மிஞ்சினோ வேற மிஞ்சினதா அங்க ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் நீ கட்டி மிச்சம் பண்ணா சீமேந்துகள் என்னன்னு தெரியாது சீமேந்து மிச்சம் இருக்கு வேற என்ன மிச்சம் வேறமண்டு அப்ப கருங்கல் மட்டும் தான் மிச்சமா இருக்கு கருங்கல்லு கிடாக்குது ஒரு லோட் இனி முன்னுக்கு அந்த இதுக்கு போடுவேன் ஆக்கும் இந்த கொஞ்சம் குந்துவை போட போறேன் இது என்ன தானிலே இதுங்கோ இதுக்கு தானாக்கும் அடிச்சவ இதுக்கு வருது இதுக்கு பேருந்து என்னன்னு தெரியலேன்னு ஊட்டையில நேற்று ராத்திரி பொழுது நேரமும் சென்று போச்சு நீ வந்தா வயரிங் எல்லாம் தாட்டே செஞ்சிருக்கேன் நான் மேல அடிக்க போய் நீட்டா எப்ப பூச்சி வேலை தோங்குது அப்ப நாளைக்கு வருவினமா நாளைக்கு எப்ப மாட்டில வேலை முடியுமா நினைக்கிறீங்க இந்த மாசம் முடிய முடிப்பினா 30ஆம் தேதி தர சொல்லித்தானே நிக்கிறோம் நாங்க 17ஆம் தேதி 30 இந்த மாசம் முடியணுமே எத்தனை நாள் இருக்கு அதுக்குள்ள செய்வீனா இனி மோட்டோட வாங்கணுமே நாங்க அது மோட்டோட வாங்கி மோட்டோட இன்னும் போடல அப்படி எங்க மோட்டோட போடல மோட்டோட இப்படியே போடணுமே நீங்க அது அவர்தான் போடுறோம் அவர் தானே போடணும் அது அதுதான் எல்லாமே தானே கொங்கிரீட் போட்டு கூடாது நீ இது கான்கிரீட் போட்டு கொங்கிரீட் போட்டு கூடாது ஜன்னல் எல்லாமே நோக்கி அவங்களுக்கு ஜன்னல் எல்லாம் திறந்தா பிடிச்சிருக்கு எல்லாம் வேம்பில தான் செய்தேன் எல்லாம் வேம்பு அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த ரூமுக்கே வேம்போ அவர் தச்சு என்னன்னு சொன்னா காலங்காலமா கிடக்குற வேம்பு தானே நெல் தான் போட்டவர் அதுவும் அவர் கொஞ்சம் குழப்பம் தான் என்ன பிரச்சனை வேம்பில போடக்கூடாது நிக்கிறாரு என்னண்டா வேம்பு கூடாதுன்னு சொன்னேன் வேம்பு கூடாது நான் சொன்னேன் இல்லையா அவர் தச்சன் அவர் தான் முதலே சொன்னவர் தான் மச்சான் வேற இடத்த வேலை கொடுக்க வேம்பு போட சொல்லி சொல்லுங்க பிளப்பு நெல்லாம் அவர் சொன்னவர் கதவு திருத்தலாம் நில கலாட்டி திருத்தல அப்ப வேம்புதான் நல்லது போடும் எல்லாத்துக்குமே வேம்பு இப்ப சின்ன அறைக்கும் பெரிய அறைக்கும் தான் போடக்கூடாது மற்றதுக்கு பாலையா இது பாலை குசினிக்கும் பாலை போல அவர் வந்து இந்த நிலை என்ன கணக்குன்றதான் நான் சொன்னேன் என்ன கணக்கு என்னன்னு தெரியும் அவர் தாங்கள் வேண்டியில போட்டோன்னு சொன்னவர் தான் வீடியோ பாக்கணும் இல்ல அங்க சும்மா பாக்கல சொன்னவர் இல்லோ அந்த தான் இதுவும் லெவசீட்டும் நிலம் மாவுள் பச்சதும் இதுவும் தாங்களா செய்து போட்ட வேண்டிய சொன்னவன் இந்த நிலாவுக்கு வராதானே இந்த நில வீட்டு அவர் மாவுளும் சீட்டு தான் சொன்னேன் சரி 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 அப்ப இது வேண்டி போடுவேன் அவர்கிட்ட வீட்டை வச்ச மாவுளும் சீட்டு தான் அவர்கிட்ட கணக்கா சரி 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 உங்களுக்கு மாவுளும் சீட்டையும் தவிர
மற்ற எல்லாம் பெரும் என்று சொன்னேன் சொன்னவர் சரி சரி நான் அதைத்தான் இது செய்யல அதைத்தான் நான் வேண்டி போட போறது பெருசுதானே பெரிய நிலை தானே அப்ப அங்க 3,000 வந்து அடிக்க போறீங்க ஓ 3,000 மண்டைக்கு செய்யக்கியாக்கா நீங்க அதை சொன்ன நாங்கள் இல்லோ நாங்கள் மேவரும் அதை இந்த இதுக்கு கொஞ்சம் தானே ஒரு டானாப்புறம் தானே வரப்போ அப்புறம் நீங்கள் மிஞ்சிற சாமான்களோ என்ன பொம்பளை பிள்ளைல வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளைங்க சொன்னா 2 ரூம் காணாதான் நீ அவ கொஞ்சம் பொம்பளை பிள்ளைல நேக்கல பெரிய ரேக்கிலையும் எல்லா நேரம் போகல பெரிய விட ஒரு ரூம் தான் இருக்கு ஓ உங்களுக்கு ஒரு ரூம் தானே இப்ப நான் இதே கட்டினோம் தானே இருக்கு நீங்கள் இடவழியை விட்டுட்டீங்க தானே சரி என்ன அந்த கூலியில கொஞ்சம் அநியாயமாக்காம மினக்கெடுத்தாம சீரவேலியோ ஒழுங்கா நீங்க இனி அவர் செய்ய மாட்டேன் நான் இனி இவரை கொண்டு செய்வேன் இவர் மேசன் இப்ப இதுலயே தானே இனி செய்வேன் இனி கொஞ்சம் கொஞ்சம் மைனியெல்லாம் செய்து கிடக்கத்தானே மேலே அவர் செய்து இன்னும் ஒரு தம்பியும் இதாண்டு வேறாச்சு எல்லாம் பழம் என்ன ஒன்று மரங்கள் ஒண்ணு புதுசு வேண்டால எல்லாம் செகண்ட் இதுதான் வாங்கினேன் அந்த ரீப் எல்லாம் புதுசு நடுவ வர ரீப் அவ்வளவு மரம் நாங்கள் வயரிங் சாமான் எல்லாம் வாங்கியாச்சோ எந்த பேப்பு தான் வேண்டியில போல வேண்டினாரு அங்க வேண்டி வச்சிருக்கிறாரோ தெரியும் ஓ நல்ல பெருசா விட்டுருக்கிடாம பரவாயில்ல பெருசா தான் விட்டுரு ஓ நான் தட்டு சொன்னோ தட்டு வைக்க சொன்னேன் நான் இதுக்கும் தட்டு வச்சு தாரேன் இவ்வளவு தட்டு அதுக்குள்ள 2 தட்டு பேரு அதுல ஒரு தட்டு அதுல 2 தட்டு போட்டு தாரேன் மற்றது இது நான் அடுப்பு கட்ட வேண்டாம் தட்டை வைக்க சொல்லி தட்டை வைக்க உர அடுப்பு வேண்டாம் கேஸ் ஒரு நேரம் வந்து சொன்னாலே 2 சொன்னா இதை பூவா கூட எரிச்சு அநியாயமாக்குவா நீங்கள் பாதுகாப்பா வீட்டு அப்படியே படியா வச்சு காசு என்னன்னு சொன்னாங்க நான் சின்ன ஒரு பத்தி போட்டு சமைப்போம் சீட்டுகள் கிடாக்கு ஓடு கிடாக்குங்கள்ட்ட வீடு இல்லாம வீட்டை நீட்டா வச்சிருக்கோம் பொம்பளை பிள்ளைகளும் வளர்ற நேரம் ஆக இதென்ன கறி பத்தினா வந்துட்டு 5 கலவெல்லாம் அநியாயம் தானே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இனி ஒரு நேரம் அவன் குமார் பிள்ளையா விட்டு அவளுக்கு வயசு அவளுக்கு 15 வயசு படிக்கிறா வருஷம் மூவியல் இதெல்லாம் கட்டி விட்டாங்க நான் அதான் கட்டி விட்டு நான் சும்மா வந்து பாப்போம் மழைக்கு வாரது எங்கட வேலையில கொஞ்சம் போகுதாக்கா அதனாலதான் இன்றைக்கு கொஞ்சம் வந்து இனி என்ன மழை பாருங்க எப்படி மழை ஒண்ணுது மாதிரி இனி வேற நினைக்கிறேன் இனி வராதாம் ஏதோ 4 நாள் 5 நாள் மழைன்னு சொன்னது ஐயோ கடவுளே விட்டு விட்டு அடிக்க முடியும் இனி வராது இனி அவன் நாளைக்கு பூசுறதுக்கு அதுக்கு பூச்சிவே இல்ல நிலமுழுக்கிறது தான் மற்றது வெள்ளையோ அதாவது அது உடனே முதல் நாளே போடுவீங்க போடுறது ஓ அடுத்த நாள் கனநாள் சென்று கதவு நிலமுழுக்கிறது வெள்ளை பெயிண்ட் அது இரவிரவ அடிச்சிட்டு இன்னும் ஒரு 5 வேலை தான் கிடக்கு 5 வேலையும் நாளைக்கு பூச்சி வேலைகள் முடிச்சு நம்ம பூச்சி வேலை டக்கு டக்குன்னு போடுமாக்கா சென்னாலும் காணும் நினைக்கிறேன் அதுல ஒரு நாளோட அவ செய்கிறவ தானே அவ 8 பேரை கொண்டாடி 8 பேரை போட்டா உங்களுக்கு ஒரு நாளே முடிஞ்சிடும் பூச்சி வேலையோ என்ன சின்ன வீடு தானேக்கா முடிச்சிடலாம் அவங்க வந்து அப்படித்தானே முடிக்கிறவங்க இழுவடிவினம் டக்குன்னு முடிச்சிடுவீனம் அங்கால வயரிங் தான் கொஞ்சம் மீனக்கட்ட வேலை அதுவும் செய்தாச்சு தானே பயர் இழுத்து அதுக்கும் வச்சிருக்கணும் அங்கால வச்சிருக்கணும் அதுக்குள்ள உள்ளு கொடுப்பினமா அப்ப இன்றைக்கு உங்கள வீட்டு திட்ட வீடு என்னமேண்டு பார்க்கதான் வந்தது அப்ப அக்கா இருந்து மீனாக்கட்டை எல்லாம் கட்டி இருக்கிறா என்ன சில இதுகள்லாம் வந்து அக்கா மேற்பாடுற பார்க்காம அப்படின்னு சொன்னேன் நாங்கள் கொஞ்சம் பிறகு உடிப்போம்னுட்டு தான் இந்த கதை வச்சுட்டு பேந்து மில்ல பூசாம தான் இந்த முறை நாங்கள் அதான் செய்ததோ செய்திருக்கிறாரோ நல்ல வேலை நீங்க தான் சொல்லணும் அவருக்கு என்ன இதுல வந்து அவர்ல புள்ள சொல்ல உண்மைதானோ என்ன நான் தட்டு வச்சு தாங்கோ நீங்கள் தானே கூட வீடு அப்படி சொல்லும் ஏண்டா இது கடைசி மட்டும் 100க்கு 100 வீதம் அவர்ல புள்ள சொல்லல உண்மைதான் நீங்க தான் கட்டுக்க சொல்லுவோம் இல்லையா அப்படி அதை விட்டு கட்டும்
அவர் அடைச்சி போட்டு வெட்டுவ மட்டும்தான் நினைச்சவர்டா பேருந்து கதவு போடுங்கள் இந்த கணக்கில் கதவு வெண்டுட்டு தான் நான் பேருந்து பிறகு அவர் இல்லை நான் சொன்ன கிடக்குற நிலையா போடுவோம். ஓ இந்த கதவு நாயக்கனாவியோட உங்களோட மூன்றாவது கதை எங்களோட தான் கணக்குல அது வராது. அப்ப நாங்கள் பின்ன அவர் அதுலதான் மூடி கட்டினவர் மூடி கட்டினேன் ரெண்டாவது பிறகு பேருந்து உடைக்க செய்ய கொஞ்சம் காசு நாங்க சேர்த்து கதவு ஒரு கதவு தான் அத கதவு தான் ஒரு கதவு அந்த நிலை ஒட்டி அதுக்காக தான் இந்த நிலையை போட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாண்டேக்கு அக்காண்ட வீட்டு திட்டம் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் சில நேரம் 29 லட்சமாகவும் மாறும். 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா கூடி 28 லட்சம் ரூபாய் இந்த காலத்துல வீடு கட்டுறது பெரிய விஷயம். பெட்ரோல் டீசல் விலை கூட சாமான் ரேட்டும் விலை கூடி மண் கரண்ட் கூட விலையெல்லாம் கூடிட்டு கரண்ட் கூட நேற்று வந்தது கரண்ட் இல்ல கரண்ட் சாமான் வயரிங் சாமான் வயர்கள் பிளக் பாயிண்ட்கள் எல்லாம் விலை கூடிட்டு. அப்ப இந்த சரியாக இந்த காலகட்டத்துல ஒரு வீடு கட்டுறது இனி இல்லைன்ற கஷ்டம். உண்மைதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களே வீடு கட்டுறதுக்கு சரியான கஷ்டம். பாவம் உங்களுக்கு ஒரு அம்மா உதவி செய்ததே நன்றி. அந்த அம்மா வந்து உங்களுக்கு கட்டாயம் பெறுவா ஓப்பனிங் வருவா வந்து பார்த்துட்டு ஓப்பனிங் பண்ணி முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. 4 மணிக்கடி இங்க வந்தோன்றப்ப உங்களுக்கு கரைச்சலா இருக்கு. இல்ல அப்படி நினைக்காதீங்க உங்களோட மேனிலேயே சொல்லுங்க. உங்களுக்கு வீட்டு திட்டம் தந்துனா தெரியும். நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க? அடிக்கடி வந்திருக்க பார்த்தா தானே நல்லா எனக்கு உண்மையா வேற 2-3 நாள் வேற இல்ல இந்த மழையத்தான் பேசி இந்த தம்பி வேற மழையால மழை வேற ஐயோ இண்டே வேற மழைக்காதான் பேசுனேன். அந்த மழை என்ன படிக்கத்தானே வேற வரையில என்ன வந்து பாக்கணும் பார்த்து இல்ல வேலை முடிஞ்சு அடிக்கடி வந்து இல்ல வந்து பாக்கணும் என்ன மாதிரி நாங்கள் இருக்கிறோம் என்னன்றத என்ன நிலைமைன்றதை கட்டுறதையும் பார்க்கவில்லை. காசு தந்தா போல சரி. அக்காவிட்ட வந்து முதல் நாள் இந்த வீட்டை வரைக்கும் குடிசை வீட்டுல இருக்கு. அக்கா வந்து அக்காவும் அக்கான தங்கச்சியும் என்ன அக்காவும் அக்கான தங்கச்சியும் வந்து அழுது கொண்டிருந்தவே தங்களுக்கு வீடு இல்ல 14 வருஷமா. அக்கா சொன்ன கதையில எந்த கதை வந்து எனக்கு கவலை தந்தேன்னு சொன்னால் மழை வந்தா பள்ளிக்கூடத்துலாம் போய் தங்குறாங்க பொம்பளை வச்சு கொண்டு 7ஆம் இருக்கு தம்பின்னு சொல்லி அலையக்கதான் எனக்கு கவலை வந்து சொல்லி போட்டு போனான்னு அக்கா உதவி கிடைக்கும் கவலைப்படாங்க. அதே மாதிரி அக்காவுக்கு உதவி கிடைச்சது நம்பல. நான் அப்பவும் நம்பல. 2-3 விஷயத்துல நம்பாம ஏமாந்து போனீங்க. அதுல நான் இதை நம்பல திடீரெண்டும். ஆனா இது ஒரு சரியான ஒரு கனவு மாதிரி எனக்கு உண்மையா. அப்ப 2 பேரும் மறந்துடி நம்ம தங்கச்சி காய்ச்சி கொண்டிருக்கு கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு ஆக்களுக்கு. அப்ப நானும் பார்த்தோம் பாவமா இருக்கு. அப்ப சில கதை சொன்னவே மழை வந்தா பொம்பளை பிள்ளையில கொண்டு ஸ்கூலுக்கு தான் போறது தம்பி அங்க சேஃப்டியில தானே இப்ப போடுறது வளர்ந்த பிள்ளையில. அப்ப அந்த கதையில எனக்கு ஒரு கவலையா இருந்து சொல்லி போட்டு போனேன் அக்கா கவலைப்படாங்க வீடு கிடைக்கும்னு சொல்லி. ஆனா அப்பவும் ஆள் வந்து நம்பல சொன்னவா கிடைச்சா பாப்பேன் தம்பின்னு கட்டாயம் தான். இன்றைக்கு அக்காவுக்கு இந்த அளவுக்கு வீடு கிடைக்கும்னு அவவும் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அந்த இடத்துல வந்து ஒன்று பார்த்துதான் அக்காவும் அக்கான தங்கச்சியும் நல்ல பாசம். இவ தனியா கவலைப்பட்டு கஷ்டத்தை சொன்னதும் இல்லாம அவன் தங்கச்சியும் சேர்ந்து அழுத வேண்டாம் அந்த என்ன சொல்றது ஏங்கி கொண்டிருந்த மாதிரி இருந்த ஒரு வீட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கு நடுகளும் கவலை தாங்கள் வந்த அவைகள் கொஞ்சம் பிரச்சனை இல்ல ஆள் அங்காளி அவை கொஞ்சம் கஷ்டங்கள் அவை அண்டாடு கஷ்டம் காசு. அப்ப எனக்கு இந்த வீடு ஒன்றுதான் எனக்கு உடுப்போ நகையோ ஒன்றும் தேவையில்லை இளந்தரமா இந்த வீடு ஒன்றுதான் ஒன்றும் கவலைப்படாங்க. இன்னும் ஒரு 15 நாள்ல நீங்கள் 14 வருஷமா ஆசைப்பட்ட ஒரு வீடு இன்னும் ஒரு 15 நாள்ல கிடைக்க போகுது. வடிவாணி தரவுள்ள பொரியல் இனி பாம்பு வராது வீட்டுக்கு புதுசா வீட்டுக்கு இனி பாம்பு வராது. பாம்புக்குள்ளே இருந்தேன் நான் தானே அதுலயும் காவல் இருந்து என்ன காத்தது இந்த கடவுளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இனி விளங்குத எனக்கு அந்த அம்மாவும் எங்கேயோ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செய்ததுக்கும் அதே ஒரு பெரிய விஷயம் தான். உண்மையா தெரியாது எனக்கு இன்னும் தெரியல. இன்னும் தொடர்பே இன்னுமே தொடர்பே தெரியாது. அப்படி என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாது. அந்த அம்மாவும் எனக்கு இந்த கண்ணீரை பார்த்து தந்ததுக்கும் என்ன சொல்றது எனக்கே திடீர்னு ஒரு ஆச்சரியம் தான். அவன் வீட்டுக்கு வந்து உடனே ஓம் பண்றது நான் நினைச்சேன் ஒரு 5-6 பேர் சேர்ந்து செஞ்சாலும் ஓகே. அவ ஒரு ஆளே
அவ வந்து வீடியோல பார்த்தது வந்து என்ன சொன்னா இவ மகளை வந்து ஸ்கூல் வழியா கொண்டு போய் நிப்பாட்டுறது உண்டு. மற்றது வீட்டுக்கு படுத்திருக்க பாம்பு வேறும் மட்டும் முதல் வீடியோல சொல்றவா பாம்பு வேறும் பூரா வேறும் நாங்கள் வந்து காட்டினா தானே காட்டினோம்னா அந்த அம்மா வந்து கவலையா போயிட்டு இல்லைங்களா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்த கவலை ஜிஎஸ் மேல அதெல்லாம் வந்திருப்பின அவையெல்லாம் இதான் நம்ம இப்ப ஜிஎஸ் உங்களுக்கு சொல்லலையே தெரியாதண்டு அவாக்கு தெரியாதுதான் நம்ம புதுசா வந்தவா முதல் வந்தவருக்கு தான் தெரியாது அவ பெருசா வாரதும் இல்லதானே அவ பள்ளிக்கூடத்துல இருக்கையே குமார் பிள்ளையன்னு கொண்டு வந்து நீங்க கேட்டவா குமார் பிள்ளைய கொண்டு சரியான கவலையா போடும் ஏத்தி கொண்டு வந்து விட்டவா இங்க அண்டி விட்டதான் பாதுகாப்பு இல்லையா அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு அதான் கவலை வந்து அக்கா மலையண்டு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு போவேன் வீட்டை இருக்கலாம் தண்ணி வந்து பக்கத்து வீட்டுல உறவினர் வீட்டு தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனவாங்க உதயசூரியனில அவ கொண்டு வந்து திரும்ப இஞ்ச கொண்டு விட்டு போயிருக்கிறா எல்லாரும் இல்லா நேரம் யோசிச்சு பாருங்க 14 வருஷத்துல எத்தனை மழை காலம் வந்திருக்கும் எத்தனை வெள்ளம் வந்திருக்கும் இந்த குடும்பம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்பா அவ்வளவு கஷ்டத்துக்கு முன்றைக்கு இவ்வளவு பெரிய வீடை வந்து யூடியூப்ல இருக்கிற ஆக்கள் தான் எடுத்து கொடுத்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி திரும்ப நீங்க சொல்லி நான் திரும்ப நன்றி சொல்லுவேனாக்கா விளங்கு இந்த வீடுன்றது பெரிய விஷயம் பின்ன அப்பா எங்களுக்கு சும்மா எத்தனை பேர் சும்மா வருவாங்களா ஐயோ நாங்கள் இத்தரைக்கும் போயிருப்போம் போயிருப்பேன் நான் இருந்திருக்கவே மாட்டேன் பயத்தில முதல் பயம் பிள்ளைகளையும் வச்சு கொண்டு இன்னும் நடந்தா பேருந்து சனமும் பேசுமேல இவ்வளவு இதுக்குள்ளேயும் பேர் இருக்கிறாள் இனி உறவினர் விட்டையும் எல்லா நேரமும் போயிட்டு கோமையிலாதானே சும்மா இந்த நாளில் எங்கும் இதுதானே பள்ளிக்கூடம் வந்தா கரைச்சாலி இல்லையே எங்களுக்கு அதால அக்கா நன்றி சொல்லாடி நான் அடிக்கடி நன்றி சொல்ல சொன்னா பாக்குற ஆக்கள் தான் உண்மையிலேயே ஷேர் பண்ணி யாரோ ஒரு ஆளுக்கு தெரியப்படுத்துறீங்க என்ன உண்மையிலேயே அக்கா பாக்குற உதவி செய்யாட்டி அவே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்றதுக்கு இல்லோ அதுதான் பெரிய விஷயம் ஷேர் பண்ண அது நிறைய பேர் பாப்பினம் பார்த்துதான் உங்களுக்கு அந்த உதவி வந்திருக்கு எவ்வளவு நன்றி கடவுளே அந்த நன்றியெல்லாம் நீங்க நம்ம அவங்கள நேர்ல வேற விட்டு காட்டுங்க பாசத்தை கூட சகோதரமே உதவி செய்ய காலமாக்கா பாசத்துக்காண்டி இல்ல பாசத்துக்காண்டி இல்ல பொருளாதார பிரச்சனை வேலை கஷ்டம் அவன எந்த குடும்பத்தையே பாக்குறது இதே உண்மையான இந்த காலகட்டத்துல அந்த டைம்ல ஒரு ஆள் ஒரு வீட்டு திட்டம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அப்ப உங்கள்ட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல விளங்குதா நீங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம் நீங்க பட்ட கஷ்டத்தை இனி வந்து ஒரு கஷ்டம் இல்ல ஒரு 15 நாள் இருக்குமா 15 நாளைக்கு ஒரு 15 நாள்ல வீடு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது நீ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து வீடு கம்ப்ளீட் ஆகதான் வீடியோக்கள் போடுவேன் பாருங்க கட்டாம என்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு கொள்ளுங்க கமெண்ட் அடிங்க அப்ப நாங்களும் வந்து போறோம் என்னக்கா வந்து போட்டு வரேன் நீங்கள் தானக்கா வடிவா பாருங்க வேலையில சரியோ சின்ன சின்ன சொல்லுங்க என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷம் சரிங்க ஐயோ எனக்கு நல்ல சந்தோஷம் இந்த சிறப்பு தரும் மட்டும் இந்த மழையும் இருக்கக்கூடாது ஒரே யோசனை அக்கா வெயிட்டிங் சிறப்பு கையில கொடுக்க மட்டும் அக்கா வெயிட்டிங் உண்மையா ஏன்னா அந்த மழை நீங்க அம்மா வரைக்கே மழை வரக்கூடாது வரைக்குள்ள மழை வரக்கூடாது என்ன வடிவா வந்து வீடெல்லாம் பார்க்கணும் சந்தோஷமா போகணும் என்றதான் எனக்கு முதல் ஆண்டவரை ஜெபம் பண்ணினபடி நடுகாலம் பாஸ்டர் மேரம் மழை போனோம் சனிக்கிழமையா வருகுது சனிக்கிழமை வருதுன்னு திறப்பு கையில தான் செய்யணும் திறப்பு எல்லாம் என்ன எல்லாம் பூட்டு எல்லாமே எல்லாம் பூட்டு எல்லாம் அப்ப என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா உறவுகளே வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்கு அப்ப அந்த வகையில வந்து இன்றைக்கு நோம்புல வந்து ஒரு விசிட்டிங் பண்ணி பார்த்து நான் வீடு வந்து இப்படி போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி தனியாவே காசை கொடுத்துட்டு போன்ல மட்டும் பார்க்காம நேர்லயே வந்து பார்த்து வீடியோ போட்ட மாதிரி இருக்குமென்று தான் வந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வேலாம் கிடக்கு 5 வேலாம் கிடக்கு 5 வேலையும் சின்ன சின்ன வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் வீடு எழுப்புறதுதான் கஷ்டம் சின்ன விஷயம் இன்னும் சொற்ப நாட்கள்ல வந்து அக்காவுக்கு வீடு வந்து கிடைக்க போகுது வீட்டுக்கு இனி பாம்பு பூரான் ஒன்றும் இருக்காது எந்த பெரிய மழை விட்டி சூறாவளி வந்தாலும் வீட்டுக்கு தண்ணி வராது இனி இந்த வீட்டுக்கு தண்ணி வந்துடான்னு சொன்னா இந்த ஊருக்குள்ள தண்ணி வரும் இனி அசையவும் மாட்டேனே நான் இனி அசைய மாட்டீங்க வீடு முடிய விட்டுதான் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷத்தாக்கா பாக்கணும் திறப்புலா காக்கா திறப்பு கொடுக்க என்ன அப்ப இன்னும் சந்தோஷம் இன்னுமோ எனக்கு அந்த அம்மா வந்து
பார்த்துட்டு போகும் மட்டும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். சந்தோஷம். சரி, கவலைப்படாங்க, யோசிக்காங்க, இன்னும் நாளைக்கு வருவோம். சரி, கவலை மாறாது தம்பி. கஷ்டம் என்ன அவ்வளவுலயே அனுபவப்பட்டுட்டேன். ஹர்ட் பண்ண இல்ல இல்ல அப்படி இல்ல, கஷ்டம் கஷ்டம். மழை வந்தோன்னா போறது என்ன, மழை வந்தோடனே விடுவான் எல்லாம் எடுத்துக்கொண்டு சமைக்கிறதெல்லாம் சமைக்கிறது இல்லாம அது பிறகு உடுப்பி எடுத்துக்கொண்டுதான் போறது. போய் தான் இங்கேண்டு போய் முதல் பள்ளிக்கூடம் போவோம். அங்க நீங்க பாசல்கள் தந்தா சாப்பிடுவோம். மண்டபங்கள் அங்க குடுப்பினம் தானே. வீட்டுல இருக்க இந்த கொண்டு வந்து தந்தவா இரவு சாப்பாடு கொண்டு விட்டுட்டும் இரவு பானை எல்லாம் கொண்டு வந்து தந்தவா. பிடிக்க சாப்பாடும் இரவு சாப்பாடு கொண்டு வந்து தந்தவா. கஷ்டம் என்ன இவ்வளவு ஒரு பிள்ளைகளோடையும் எல்லா நேரம் ஒரு தண்ணி எல்லாம் வைக்கக்குள்ள கஷ்டம் தானே. உண்மையிலே இந்த மாதத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. இந்த அக்காவுக்கு ஒரு குடும்பம் வந்து கஷ்டப்படாம இனி சந்தோஷமா இருக்க போயினோம். அதை நினைச்சு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. வீடு எப்படா கட்டி முடியும்ன்றது நான் ஓரளவு கட்டி எழுப்பம் வந்துட்டு இனி கொஞ்சம் வேலை தான். என்ன கொஞ்சம் வேலை முடிச்சிருவினா எனக்கும் சரியான சந்தோஷம். வேறும் பிரச்சனை இல்லை. என்னோட குக் பண்ணி எல்லாம் செய்கிறார். அந்த நெச்சிருக்காடி இப்ப இந்த விடுதலத்துக்கு வந்திருக்காது உண்மையா லேட்டா தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அவர் குயிக்கா கொண்டு வந்து பாவம் நீரஞ்செல்லும் மட்டும் நிலையில் வச்சு கைதான் அவர் ஒரு குறையும் சொல்லல. அந்த மாதிரி தான் முடிச்சு தந்து கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு சாப்பிட்டீங்களா? முடிய சமையல் இனிதான் சமைக்க. என்ன சாப்பாடு? முடிய ரொட்டி சொட்டி சாப்பிட்டு பகல் இனிதான் சமையல். இல்ல இல்ல இல்லாட்டி கோழிகள் ஐயோ இஞ்சால கோழிகள் இல்ல, கோழிகள் இல்ல, கீரிக்காக கோழிகள் வரும் சாமத்தி பிடிக்க தெரியும் அப்படி. சரி, அப்ப போட்டு வரமாக்கா. ஓகே, ஒரு இன்றைக்கு வீடு பார்க்க வந்தாங்க. இந்த வேலை தான் வந்தது. அக்காக்கு நீ பிரச்சனை இல்லை, 15 நாள்ல வீடு ஒர்க் வந்து ஃபுல்லா முடியும். அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. பாக்குற வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு உங்களோட சொந்தங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பாக்குறதால யூடியூப்பால ஒரு வருமானம் வரும். நாங்களும் பெட்ரோல் அடிச்சு மினக்கட்டு வந்து போறது. கண்டிப்பா நீங்கள் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அடிங்கன்னு சொல்லி போட்டு அம்மாவுக்கு நன்றி. நடுகளும் அம்மா பார்த்து அடிக்கடி நன்றி சொல்லுவாங்க. அம்மாவுக்கு நன்றி, பாக்குறாங்களுக்கு நன்றி, பாக்குறாங்களுக்கு நன்றி. வேற எங்களுக்கு அம்மாவுக்கு தான் பெரும் பெரும் நன்றி. அவ எனக்கு இதுக்குள்ள விட்டதே காணும் என்ன சொல்லிக்கொண்டு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கும் வரை உங்களோட பேர் நான் ஜான்சன். பாய்.